சீக்கிரம் சொல்லு. இதுக்கப்புறமும் உன்கிட்ட கேட்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு தோணுது. கனவெல்லாம் நினைவாகுதே. கேட்டா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. இங்க பார், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு எனக்கு முழு சம்மதம் கூட. ஆனா உன் வாயால சொல்லி கேட்கணும் தான் நானும் வெயிட் பண்றேன். சீக்கிரம் சொல்லு. இல்லடா, வாரே வந்துச்சு. வீட்டை பத்தி எல்லாம் எதுவும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன குழப்பறான்? டேய், போன வருஷம் வாங்கின 2000 ரூபாய் தானே தரப்போற. நீ செத்துக்கிட்டு போயிட்டா உங்க வீட்டுல யார்கிட்ட போய் கேக்குறது? நானும் நேத்துல இருந்து பாத்துனுக்கிறேன். நேத்து என்னடானா குண்டு தள்ளி போய் விழுந்தாலும் தேடி போய் சாவன்ற. இனி என்ன போய் காசு கொடுத்துட்டு சாவன்ற? உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா இலக்காரமா போச்சுல்ல. இதுக்கு மேல சும்மா அந்த வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு என்ன பாட்டர் கிளம்புறேன், காஷ்மீருக்கே போய் காப்பு கட்டுறேன். மேஜர் முகுந்த். ஓய் மம்முட்டி. ஐயா, இந்த டயலாக் பேசுறது ரீல்ஸ் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பார்டர் போறது 2 வருஷம் லாக்டவுன்ல வீட்டுல இருந்தேன்னு தானே தெரியும். என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. சவடிக்கா. ஹாப்பி நவ்.